கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். சிதறண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆம், நீங்கள் நானும் கிறிஸ்து பக்கமாய் கண்காணி பக்கமாய் திருப்பப்பட்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் ரிட்டர்னிங் டு த ஷெப்பர்ட், நாம் மெய்ப்பர் பக்கமாய் திருப்பப்பட வேண்டும் என்பதை மையமாய் கொண்டு நாம் ஆண்டுடைய வார்த்தையை இன்று தியானிக்கிறோம். இங்கே விசுவாசிகளை ஆடுகளுக்கு ஒப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆடுகளுடைய பொதுவான நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், 1, அது எப்பொழுதும் வழிமாறி போகும். 2, அது தொலைந்து போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அவ்வளமே விசுவாசிகளாகிய நாமும் கிறிஸ்து நமக்கு காண்பித்திருக்கிற பாதையை விட்டு, வாழ்க்கையை விட்டு வழிமாறி போகிறோம். சில நேரங்களிலே நாம் கிறிஸ்து விட்டு தொலைந்து போகிறோம் அல்லது சிதறி போகிறவர்களாயும் நாம் காணப்படுகின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இந்த வசனம் அவ்வளவு உண்மையாயிருக்கிறது. நம்ம எல்லாரும் இந்த ஆடுகள் வழி தப்பி போறது போல, தொலைந்து போகிறது போல, அவரவர் எண்ணத்தின்படி, அவரவர் சிந்தையின்படி, அவரவர் மன விருப்பத்தின்படி நாம் தெய்வீக சிந்தையற்றவர்களாகி, கர்த்தருடைய பயம் நம்முடைய இருதயத்தில் எல்லளவும் இல்லாதபடிக்கு நமக்கு பிரதான மெய்ப்பன் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து நாம் மனம் போன போக்கில நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மெய்ப்பன், ஒரு மெய்ப்பன் எப்படி ஆடுகளை தேடி வந்து அதை கண்டு கொள்ளுகிறானோ அவ்விதமாய் கிறிஸ்து நம்மை தேடி கண்டுபிடித்து அவர் பக்கமாய் நம்மை வைத்திருக்கிறார். இந்த லெந்து நாட்களிலே நாம் அவர் பக்கமாய் திரும்பி அவர்தான் என்னுடைய மெய்ப்பர் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்மை அவருக்கு அர்ப்பணிப்பது மிக மிக அருமையான அற்புதமான காரியம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது: மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை நித்தமும் அவர் கருத்தாய் நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு ஆட்டை மேய்க்கிற மெய்ப்பன் எவ்வளவு கரிசனையோடு அந்த ஆடுகளை மேய்க்கிறானோ, நடத்துகிறானோ, அவைகளை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆக இந்த நாட்களிலே நாம் ஜெபித்து உபவாசித்து வேதத்தை படித்து தியானித்து பரிசுத்தத்திலே இன்னும் அதிகமாய் பெருகி நாம் நம்முடைய மெய்ப்பனாகிய கிறிஸ்து பக்கமாய் திரும்புவது மிக மிக சிறந்த ஒன்றாய் காணப்படுகிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது: இயேசு நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி. ஆக உங்களுக்கும் எனக்கும் நல்ல மெய்ப்பன் இயேசு இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதத்தை நாம் படிக்கிற பொழுது அவர் தொலைந்து போன ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கிறார், அவைகளுக்கு வேண்டியதான பாதுகாப்பை கொடுக்கிறார், அவைகளுக்கு தேவையான பராமரிப்பை கொடுக்கிறார், அவைகளை நீர் பாய்ச்சலான இடங்களிலே அவைகளை நடத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கிற பொழுது நாம் ஒன்றுக்கும் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை என்பதை 23ஆம் சங்கீதம் மிகவும் தெளிவாக திட்டவட்டமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது: மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளின் பெயரை அறிந்திருக்கிறார். ஆக மெய்ப்பன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறது போல, தனித்தனியாக பிரத்யட்சமாக அறிந்திருப்பது போல, உங்களையும் என்னையும் உருவாக்கின, உங்களையும் என்னையும் மீட்டு கொண்ட கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவராய், பிரத்யட்சமாய் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் நானும் அவர் பக்கமாய் திரும்பி அவரை சார்ந்து அவர் நடத்துகிற வழியிலே நாங்கள் நானும் நடப்போமே ஆகில் அவருடைய நன்மைகளையும் மேன்மைகளையும் இந்த நாட்களிலே நாம் கண்டு பெற்று அனுபவித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு ஏதுவாயிருக்கும். அர்ப்பணிப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.